உங்களுடைய பிகெஸ்ட் காம்படிட்டர் இன்னொரு பிராண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் மெட்டாவோட ஏஐ ரேங்கிங் சிஸ்டம் தான். எல்லாருமே மெட்டாவோட ரீசெண்ட் ஆண்ட்ரோமேடா அப்டேட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் என்னோட ஆட்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. மெட்டாவோட ஆண்ட்ரோமேடா அப்டேட் ஒன்லி 25% ஆஃப் தி ப்ராப்ளத்தை மட்டும் தான் சால்வ் பண்ணும். பிகாஸ் ஆண்ட்ரோமேடா அப்டேட் கூட மெட்டா இன்னொரு 3 அப்டேட் சேர்த்து விட்டுருக்காங்க, which most of us are missing. இது என்னெல்லாம் அப்டேட்ஸ், இது எப்படியெல்லாம் நம்மளை இம்பாக்ட் பண்ணுது, இன்ஃபேக்ட் எப்படியெல்லாம் மார்க்கெட்டை சஃபர் ஆக போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மெட்டா வந்து மார்ச் 2025ல ஒரு சீரீஸ் ஆஃப் அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை பத்தி எல்லாருமே ஜூலை ஆகஸ்ட்ல தான் பேச ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அப்பதான் வந்து நிறைய பேர் அதோடைய இம்பாக்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து ஆகஸ்ட்க்கு அப்புறம் என்னோட ஆட்ஸ் ஒர்க் ஆகல, என் சிபிஎம்ஸ் ஹையா இருக்கு, என்னோட காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, மார்க்கெட்டர்ஸ் பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நானுமே வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆண்ட்ரோமேடா மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையாது. இந்த 4 அப்டேட்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெட்டா கேம் which is the super brain, lattice update, இதுதான் வந்து லைப்ரரியன் மாதிரி, ஆண்ட்ரோமேடா கான்சியர்ஜ், 4வது சீக்வென்ஷியல் லேர்னிங். இந்த 4 விஷயத்தை தான் மெட்டா வந்து அவங்களுடைய அப்டேட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க AI இன்னோவேஷன் இன் மெட்டாஸ் ஆட் ரேங்கிங் டிரைவிங் அட்வர்டைசர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இந்த பிளாக்ல பார்க்கலாம். இதை ஏன் மெட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ரோமேடா இஸ் நாட் தி ஒன்லி ரீசன் யுவர் ஆட்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். இன்ஃபேக்ட் மெட்டா அவங்களுடைய கம்ப்ளீட் ஆட் ரேங்கிங் அண்ட் டெலிவரி சிஸ்டத்தையே மாத்திருக்காங்க. அவங்களுடைய ஓல்டு டார்கெட்டிங் மெத்தட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஆட்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்கேஜ்மெண்ட் சிக்னல்ஸ் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் டார்கெட்டிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த புது சிஸ்டம் வந்தனால எல்லாருக்குமே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட்டா கேம் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் தி சூப்பர் பிரெயின். இதை ஜெம் அப்படின்னு சொல்றாங்க, மெட்டா கேம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ சூப்பர் பிரெயின் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன, அது என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டா கேம் இஸ் தி ஃபவுண்டேஷன், ஒரு ஏஐயோட சென்ட்ரல் மெமரி அக்ராஸ் ஆல் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ். இதுதான் மெட்டாவை டிரைவ் பண்ற ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டரா இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அக்ராஸ் ஃபேஸ்புக் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம என்ன வாட்ச் பண்றோம், நம்ம என்ன கிளிக் பண்றோம், நம்ம என்ன சேவ் பண்றோம், நம்ம எதை இக்னோர் பண்றோம், நம்ம எதை ஸ்வைப் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையுமே அதை ட்ராக் பண்ணி மெமரியில கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டனால இது என்ன பண்ணுதுன்னா, இட் கேன் ப்ரெடிக்ட் பேட்டர்ன்ஸ், உங்களுடைய இன்டென்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் நீங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அப்படின்றத AI கேன் ஆல்ரெடி ப்ரெடிக்ட். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப சிம்பிள், அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஃபனல் ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஆடியன்ஸும் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் பிரெயின். செகண்ட் மெட்டா லாட்டிஸ். இது என்ன பண்ணும்னா, இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இந்த ஏரியால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதை நான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ற ஒரு எலமெண்டா இருக்கு. இது நம்மளுடைய ரீலு, ஃபீடு, ஸ்டோரிஸ், போஸ்ட், நம்ம மெசேஜஸ், இந்த கம்ப்ளீட் டேட்டாவோட யூனிஃபைடு கலெக்ஷனா தான் இந்த லைப்ரரி இருக்கு. இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சில நேரத்தில் வந்து என்னோட அப்ஜெக்டிவ் அவேர்னஸா இருக்கலாம், சில நேரத்தில் என்னோட அப்ஜெக்டிவ் வந்து லீட் ஜெனரேஷனா இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் என்னோட ஃபார்மேட் ஒன்னா இருக்கலாம். நம்மளே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், ஒரே கிரியேட்டிவை நீங்க அவேர்னஸ்லயும் போடுங்க, லீட் ஜென்லயும் போடுங்க, அண்ட் இன்ஃபேக்ட் கன்வர்ஷன் கேம்பெயின்லயும் போடுங்க. ஸோ தட் ஒவ்வொரு பக்கெட்ல இருக்க ஆடியன்ஸுக்குமே அந்த கிரியேட்டிவ் வேற மாதிரி ரெசனேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மெட்டா லாட்டிஸ் தான் அதை பேலன்ஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் லாட்டிஸ் இல்லைன்னா ஆண்ட்ரோமேடா ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுதான் ஏஐயோட ஒரு பியூட்டி. அண்ட் தேர்ட், யூசர் ஜேர்னியை இது கனெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, எங்கேருந்து பீப்புள் வராங்க, எந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஆர் என்ன அவுட்கம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி மெட்டா லாட்டிஸ்ல தான் இந்த கம்ப்ளீட் யூசர் ஜர்னி இஸ் ஹேப்பனிங். அண்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, மெட்டா கேம்ல இருந்து நான் எடுத்த இன்ஃபர்மேஷனும் மெட்டா லாட்டிஸோட டெலிவரியும் சேர்த்தா குவாலிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் பை 12% அண்ட் கன்வர்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 6%. ஒரு பர்சன் ஆர் ஒரு ஆடியன்ஸ் டிஸ்கவரியிலேருந்து ப்ரொஃபைல்லேருந்து கன்வர்ஷன் வரையும் அவங்களோட கம்ப்ளீட் ஜேர்னி, அவங்க எப்போ ஆடை பார்க்குறாங்க, எந்த இடத்துல ஆடை பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஆடு பார்க்குறாங்க, அங்கேருந்து எப்படி கிளிக் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொஃபைல போய் பார்க்குறாங்களா, இல்லை மெசேஜ் பண்ணுறாங்களா, இல்லை ஆட்ஸில் கிளிக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஜேர்னியை மெட்டா லாட்டிஸ் தான் ட்ராக் பண்ணுது அண்ட் டிஃபைன் பண்ணுது. இதோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே இந்த எல்லா ஃபார்மேட்ஸ்லேருந்தும், இந்த ஆட்ஸ்லேருந்தும், யூசர் ஜேர்னிலேருந்தும் வர டேட்டாவை லேயர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஸோ தட் எப்போ என்ன வேணும்னாலும் ஆண்ட்ரோமேடா போய் கேட்டாலுமே மெட்டா கேம் கிட்ட இருந்து இந்த லாட்டிஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு லைப்ரரியனோட வேலை தான் இந்த மெட்டா லாட்டிஸ், அண்ட் திஸ் இஸ் அ கேம் சேஞ்சர். அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், ஆண்ட்ரோமேடா. இதுதான் வந்து சப்போர்ட், த கான்சியர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உடனே கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ சொன்னீங்க, அந்த வீடியோல வந்து ஆண்ட்ரோமேடா தான் கேம் சேஞ்சர்னு சொல்றீங்க, இங்க வந்து மெட்டா லாட்டிஸ் தான் கேம் சேஞ்சர்னு சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா,
எஸ், ஆண்ட்ரோமேடா இஸ் டெஃபினெட்லி a game changer in terms of implementation. பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு டேட்டா வேணும் இல்லையா? அந்த டேட்டா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா லாட்டிஸ்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த லாட்டிஸ்ல டேட்டா ஆர்கனைஸ்டா இருந்தால் தான் ஆண்ட்ரோமேடாவால் கரெக்டான டேட்டாவை எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் ஒன்லி ஒர்க் வித் ராங் டேட்டா. தட் மீன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். கம்மிங் பேக், நான் குயிக்கா ஆண்ட்ரோமேடா பத்தி பேசிடுறேன். ஆண்ட்ரோமேடா ஒரு ரிட்ரீவல் சிஸ்டம், பேசிக்கலி ஒரு டெலிவரி சிஸ்டம். உங்களுடைய ரைட் கிரியேட்டிவை ரைட் யூசருக்கு கொண்டு போய் காட்டும் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் புக் மாதிரியோ ஒரு மீடியேட்டர் மாதிரியோ ஒரு அக்ரிகேட்டர் மாதிரியோ ஒர்க் ஆகும். இவருக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு இது எங்கேருந்து தேவையோ அதை லாட்டிஸ்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு காட்டும். திஸ் இஸ் ஹவ் ஆண்ட்ரோமேடா ஒர்க்ஸ். அண்ட் அதனால தான் ஆண்ட்ரோமேடால இன்னைக்கு இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் கிரியேட்டிவ்ஸ் ராதர் தேன் டார்கெட்டிங். ஏன், யாருக்கு என்ன தேவை அப்படின்றது ஏஐக்குமே நம்ம ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாவே ஏஐ கிரியேட்டிவ்ஸ் இருக்கு, ஏஐ பேஸ்டு கான்டென்ட் இருக்கு. ஏஐக்கு கரெக்டான டிரெக்ஷன் கொடுக்கணும்னாலே அதுக்கிட்ட நிறைய டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டா எப்போ வரும்? when we do a lot of testing. அதனால தான் you need to have 15 unique angles or 50 mass creative angles. நான் சொன்ன மாதிரி இதோட வேலையே மெட்டாகேமோட மெமரியையும் லாட்டிஸோட மெமரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தான். இதோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? பர்சனலைசேஷன் அண்ட் ஆட் டெலிவரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும். மெட்டா லாட்டிஸ் வெர்சஸ் ஆண்ட்ரோமேடா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாட்டிஸ் வந்து ஆர்கனைசஸ் அண்ட் ரேங்க்ஸ் ஆல் ஆட்ஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆண்ட்ரோமேடா வந்து எது பெஸ்ட்டோ அதை மட்டும் எடுத்து ரைட் யூசருக்கு காட்டும். லாட்டிஸ் ஹெல்ப்ஸ் மெட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் யூசர் ஜர்னி. ஆண்ட்ரோமேடா பர்சனலைஸ் த டெலிவரி. இந்த ஸ்டேஜ்ல இவங்களுக்கு இந்த கான்டென்ட் தான் ரெசனேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரோமேடா பர்சனலைஸ் பண்ணும். லாட்டிஸ் ஃபோக்கஸஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ், ஆண்ட்ரோமேடா ஃபோக்கஸ் ஆன் ரெலவன்ஸ். லாட்டிஸ் வந்து ரேங்கிங் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணும், பிகாஸ் அதுக்கு வந்து டேட்டாவை செக்ரிகேட் பண்றது தான் வேலையே. ஸோ ரேங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஆண்ட்ரோமேடா இஸ் அ டெலிவரி ஆர் ரிட்ரீவல் சிஸ்டம். ஸோ அது ஒர்க் ஆகிற இடமே வந்து டெலிவரி ஸ்டேஜ். லாட்டிஸ்க்கு கிளீன் டேட்டாவும் ப்ராட் ஸ்ட்ரக்சரும் தேவை. பட் ஆண்ட்ரோமேடாக்கு ஸ்ட்ராங் கிரியேட்டிவ் வெரைட்டி தேவை. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் லாட்டிஸ் அண்ட் ஆண்ட்ரோமேடா. சரி ப்ரோ, இந்த 3 விஷயம் சொல்லிட்டீங்க. வாட் இஸ் தட் ஃபோர்த் அப்படின்னா, பிரெயின்ல டேட்டா இருக்கு, லைப்ரரியன் ஆர்கனைஸ் பண்றாங்க, கான்சியர்ஜ் வந்து அதை டெலிவர் பண்றாங்க. இதை டெலிவர் பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கதான் சீக்வென்ஷியல் லேர்னிங். தட்ஸ் வேர் ஏஐ இஸ் லேர்னிங் from its own data. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து அடுத்தது என்ன அப்படின்னு ப்ரெடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, வெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு வெட்டிங் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த சீக்வென்ஷியல் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இப்போ வெட்டிங் பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? புது ட்ரெஸ் தேவை. யூ வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஒரு ஹனிமூன் லொகேஷன் அப்படின்னா ஒரு டிராவல் ஐட்டினரி தேவை. ஆர் அடுத்த ஸ்டேஜ் பிரெக்னன்சி ஸ்டேஜா இருந்தா என்ன அப்படின்னு so on and so forth போயிட்டே இருக்கும். திஸ் வே உங்களுடைய அடுத்த 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 அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது தான் இதோட வேலை. இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா மெட்டாவோட பிக்சல் யூஸ் பண்ணியும் கன்வர்ஷன் ஏபிஐ யூஸ் பண்ணியும். இது ரெண்டுமே என்னடா அப்படின்னா இது ஒரு ட்ராக்கிங் கோட் வெப்சைட்ஸில் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மெட்டா பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும், ரீடார்கெட்டிங்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ராக்கிங் கோட்ஸு வெப்சைட்டில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் நினச்சது, பேசினது, பாடினது, கேட்டது எல்லாமே ஆடாக வர்றதுக்கு காரணம் இந்த ட்ராக்கிங் கோட்ஸ் தான். இந்த ட்ராக்கிங் கோடை தான் மையமாக வச்சு இந்த சீக்வென்ஷியல் லேர்னிங் இஸ் சென்டிங் த டேட்டா பேக் டு தி சிஸ்டம். இதோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுடைய ஆடோட ஃப்ளோவை ஆப்டிமைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இந்த மெட்டாவோட 4 ஏஐ மாடல்ஸ் என்ன அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இது குயிக்காக சொல்லணும் அப்படின்னா மெட்டா கேம் இஸ் தி மெமரி, லாட்டிஸ் இஸ் தி ரேங்கிங் சிஸ்டம், ஆண்ட்ரோமேடா டெலிவரி, சீக்வென்ஷியல் லேர்னிங், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு ப்ரெடிக்ஷன். இந்த 4 விஷயம் தான் மெட்டாவோடைய கம்ப்ளீட் அல்காரிதத்தை ரன் பண்ற கோர் மாடல்ஸ். ஸோ இந்த 4 விஷயம் தெரிஞ்சிச்சு. பட் ஏன் இதை மெட்டா பில்ட் பண்ணாங்க, எப்படி இதை வந்து நம்ம லெவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஏஐயோட கான்டென்ட், ஏஐ இமேஜஸ், ஏஐ வீடியோஸ், ஏஐ பிளாக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. பேசிக்கலி ஆடோட வால்யூம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இன்ஃபேக்ட் மெட்டா இட் செல்ஃப் ஹேஸ் தேர் ஏஐ டூல் டு கிரியேட் இமேஜஸ். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு தெரியாது. அண்ட் டேட்டா பிரைவசி லாஸ் இருக்கு, அது வந்து மேனுவல் டார்கெட்டிங்கை குறைச்சிருச்சு. அண்ட் மெட்டாவை நீங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வரதை நீங்களே பார்த்துருப்பீங்க. டேட்டா பிரைவசி லாஸ் வந்தனால மேனுவல் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் ஹஸ் பீன் டிக்ரீஸ்ட். இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா Zuckerberg has to come up with some crazy idea. ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு லெவரேஜ், காஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் எஃபிஷியன்சி. இங்க காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா people will stop advertising in Meta. அப்படின்றப்போ மெட்டாவோட பிசினஸ் மாடலே அடி வாங்குது, மெட்டாவோட ரெவென்யூவே அடி வாங்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெட்டா has built all these 4 AI models. இது எப்படி ஒரு அட்வர்டைசரை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா மேனுவல் டார்கெட்டிங், மைக்ரோ ரீடார்கெட்டிங் இதெல்லாம் வந்து காணாமே போயிருச்சு. தட் மீன்ஸ் யூ கேன் நாட் டார்கெட் எனிஒன் இன் அ ஸ்னைப்பர் ஃபோக்கஸ்ட் வே, வாய்ப்பே இல்லை. அண்ட் செகண்ட், as an advertiser நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆட்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகல, நம்மளுடைய காஸ்ட் அதிகமாகுது அப்படின்றப்போ
ஆட்ஸை கம்மி பண்ணுவோம், ஆட்ஸை கம்மி பண்ணுவோம், பட்ஜெட்ஸை கம்மி பண்ணுவோம். தட் மீன்ஸ் மெட்டாவோடைய ஆடியன்ஸ் சைஸஸுமே கம்மியாகும், ரீச்சுமே கம்மியாகும், அதுக்கு டேட்டா கிடைக்காது. அட்வர்டைசர்ஸோடைய எஃபிஷியன்சி அடி வாங்குது, மார்க்கெட்டர்ஸோடைய ரிசல்ட்ஸ் அடி வாங்குது, பிசினஸோடைய மணி அடி வாங்குது. இட்ஸ் ஆல் அஃபெக்டிங் மெட்டாஸ் பிசினஸ் as well. Marketers should focus on creatives rather than targeting. நம்ம ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். கிரியேட்டிவ் இஸ் த நியூ டார்கெட்டிங். ஃபோர்த், மெட்டா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா கேம்பெயினை சீக்வென்ஸ் பண்ற ஃபீச்சரை கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் as a marketer, if you don't know how the system works, you might be out of work. And most importantly, நீங்க மெட்டா ஏஐக்கு டேட்டாவையும் கிரியேட்டிவிட்டியும் தான் தரணுமே தவிர கண்ட்ரோலை கொடுக்க கூடாது. திஸ் மீன்ஸ் நீங்க ஒரு மீடியோக்கர் மார்க்கெட்டரா இருக்கீங்க, இப்பதான் வந்து மெட்டா கத்துக்கிறீங்க அப்படின்னா என்னோட பிகெஸ்ட் பெட் கோ ஆன் கிரியேட்டிவ்ஸ். டார்கெட்டிங் இன்னைக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சரி, நீ இது வந்து சொல்லிட்ட, அடுத்தது என்ன, இது எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம்? கிரியேட்டிவ் இஸ் த நியூ டார்கெட்டிங். அல்காரிதம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடையும், நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கிற ஆடையும், நல்ல ரியாக்ஷன் கிடைக்கிற ஆடையும் நல்லா ரேங்க் பண்ணும். பேசிக்கலி உங்களுடைய ஆட்ல நல்ல ஷேர், லைக், கமெண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஈவன் இஃப் இட் இஸ் பேட் கமெண்ட்ஸ், உங்க ஆட் நல்லா ரேங்க் ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட், ஸ்ட்ராங் ஹூக் அண்ட் எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் டார்கெட்டிங். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களால சேல்ஸ் கொண்டு வர முடியாம உங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து என்னுடைய ஆடியன்ஸை கால் அவுட் பண்றேன். பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, இல்ல மீடியா ஏஜென்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அண்ட் எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங், உங்களால உங்க பிசினஸை ரன் பண்ண முடியல, நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஐ எம் டிரெக்ட்லி டாக்கிங் டு தி ஆடியன்ஸ். பி வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹூ யூ ஆர் டாக்கிங் டு. தேர்ட், கிரியேட்டிவ் டைவர்சிட்டி. இன்னைக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். நான் இதை பத்தி நிறைய ஆண்ட்ரோமேடா வீடியோல பேசியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அண்ட் ஃபோர்த், நீங்க கிரியேட் பண்ற எல்லா ஆடுமே ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி. இட் வில் இனிஷியேட் தி கான்வர்சேஷன் பிட்வீன் த கிரியேட்டிவ் அண்ட் மெட்டாஸ் பிரெயின். ஏன் மெட்டாவோட பிரெயின்ல ஆல்ரெடி பீப்புளை பத்தி எல்லா டேட்டாவும் இருக்கு. கிரியேட்டிவ் ஷுட் கோ மேட்ச். ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆட்ல தான் கிரியேட் ஆகும். சரி விஷ்ணு, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இப்போ கிரியேட்டிவ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா, எஸ், வாட் டு டூ அப்படின்றத நான் குயிக்கா சொல்றேன். உங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 10 கேம்பெயின், 20 கேம்பெயின், 30 ஆட் செட் தேவையே கிடையாது. ஆல் யூ நீட் இஸ் 1 or 2 campaigns, ஒன்னு டெஸ்டிங்க்கும் இன்னொன்னு ஸ்கேலிங்க்கும். அண்ட் யூ கேன் டம்ப் எல்லா ஆட் செட்டையும் ஒரு கேம்பெயின்லயோ 2 கேம்பெயின்லயோ வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ஸ்கேல் பண்ணலாம். செகண்ட், கிரியேட்டிவ் டெஸ்டிங் அண்ட் ஐட்ரேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. 2024ல இருந்த மாதிரி ஒரு வீடியோ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹூக்கை மாத்துறதும் கால் டு ஆக்ஷனை மாத்துறது மட்டும் இன்னைக்கு வேலைக்கே ஆகாது. கம்ப்ளீட்டா வேற ஆங்கிள், வேற கான்செப்ட், வேற ஸ்கிரிப்ட், வேற கால் டு ஆக்ஷன் அப்படின்றது தான் கிரியேட்டிவ் டைவர்சிட்டி. ஸோ கிரியேட்டிவ் டெஸ்டிங்க்கும் ஐட்ரேஷனுக்கும் டைம் கொடுங்க, ப்ரையாரிட்டி கொடுங்க. தேர்ட், உங்களுடைய பிக்சல் டேட்டா அண்ட் கன்வர்ஷன் ஏபிஐ ட்ராக்கிங் டேட்டா இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்க உங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் சென்ட் பண்ண போறீங்க, உங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா, ஆர் ஈவன் ஃபார் வெபினார் ஃபார் தட் மேட்டர், செல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ஏபிஐ கரெக்டா இருக்கா, அது கரெக்டான டேட்டாவை தான் கொடுக்குதா, ஆப்டிமைசேஷன் கரெக்டா நடந்திருக்கா, அதோட செட்டப் கரெக்டா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் டேட்டா இஸ் கோயிங் டு பி தி ஃபீட்பேக் டேட்டா. ஃபோர்த், நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸை ரெடி பண்ணுங்க. நான் பர்சனலா வந்து ஐடியோகிராம், மிட்ஜர்னி, ChatGPT, Google Nano Banana இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன் டு கிரியேட் கிரியேட்டிவ் வால்யூம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா, உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டை ஒரு ஏஐ ப்ரூஃப் கிரியேட்டிவ் சிஸ்டமா பில்ட் பண்ணுங்க. ஸோ தட் எந்த ஆங்கிள், எந்த கிரியேட்டிவ், எந்த ரெப்பிட்டிஷன், எந்த ஃபார்மேட் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எவ்வளோ வால்யூம்ல வேணாலும் உங்க ஆட் அக்கௌண்ட்ல நீங்க கிரியேட்டிவ்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கலாம். தட் வே உங்க ஆட் அக்கௌண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் வில் ஒர்க் லைக் அ மிஷின் தட் வில் பிரிங் யூ மணி. ஏன்னா ப்ரோ என்னெல்லாமோ பேசுறீங்க, ரொம்ப டீப்பான ஒரு வீடியோவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எஸ், திஸ் இஸ் அ இன்டெப்த் வீடியோ. பிகாஸ் இந்த விஷயத்த இன்னும் நிறைய பேர் பேசவே ஆரம்பிக்கல. இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் பைசா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால ரிசல்ட் கொடுக்க முடியாம உங்க பிசினஸ் கீழே போகுது. ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ வித் ஆல் ஆஃப் திஸ். அதனால தான் இந்த வீடியோ ஒரு இன்டெப்த் வீடியோவா நான் போட்டிருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இது எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ரக்சர்ட் வேல பண்ணீங்க, கரெக்டான ஆடியன்ஸ், கரெக்டான மெசேஜ், கரெக்டான கிரியேட்டிவ், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ரைட் டைம்ல மெட்டா ஏஐ வில் இட் செல்ஃப் ஹெல்ப் யூ க்ரோ. இல்லை அப்படின்னா மெட்டா ஏஐ கேன் பி த பிக்கஸ்ட் காம்படிட்டர் ஃபார் யுவர் பிராண்ட், நாட் தி அதர் பிராண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ரோமேடா பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ இருக்குது. அதை எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளே புக்கும் இருக்குது. அந்த பிளே புக்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போனஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோ நீங்கள் என்னெல்லாமோ பேசுகிறீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 8 வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு ஒரு 19 minutes வீடியோவில் I've given it
அந்த வீடியோவோட லிங்கையுமே கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு டேக் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். தட் வீடியோ கேன் ஹெல்ப் யூ சேஞ்ச் யூர் லைஃப். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.